எல்லா புகழும் இறைவனுக்கு. விஜயகாந்தோடைய நினைவு நாள் 22ஆம் தேதி வருது. இந்த 25ஆம் தேதி விஜயகாந்தோடைய நினைவு நாள் வருது. 22ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆர்கே செல்வமணியோட இயக்கத்தில் வெளியே வந்த ஆசை இப்ராஹிம் ராவுத்தர், ஐவிசினி கம்பெனிஸ், விஜயகாந்த் 2 பேருமே தான் பார்ட்னர் அந்த படத்துக்கு. அந்த ஐவிசினி கம்பெனிஸில் வந்து பார்த்திங்கன்னா தயாரித்த படம் இந்த கேப்டன் பிரபாகரன். இந்த படத்தை ஆர்கே செல்வமணி இயக்குறாரு, இளையராஜா இசையமைக்கிறாரு, ராஜராஜன் ஒளிப்பதிவு பண்ணுறாரு, லியாக்கத் அலிகான் வசனம் எழுதுறாரு. ஸோ இந்த படத்தை வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த படத்தை பற்றி புகழ்ந்து இன்றைக்கி பேசுகிறாங்க எல்லாரும். இதுக்கு நிறைய காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த படத்துக்காக உழைச்ச ஆசை இப்ராஹிம் ராவுத்தர், ஆர்கே செல்வமணி, இந்த படத்துக்காக வசனம் எழுதின லியாக்கத் அலிகான், இது எல்லாத்தையும் ஒன்று சேர்த்த மாதிரி ஒரு பிரம்மாண்டமான இசையை கொடுத்த இளையராஜா. அந்த படத்துக்கு அதே மாதிரி இன்னும் மேலும் ஒரு மெருகேற்றின ஒரு வித்தை அப்படின்னா ராஜராஜன் ஒளிப்பதிவு சொல்லலாம். அதே மாதிரி விஜயகாந்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னும் மெருகேற்றின ஒரு விஷயம் சொன்னோம்னா இந்த படத்துடைய ஃபைட். இப்படி எதையுமே வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம விட்டு கொடுத்து பேச முடியாது. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தில் சிறப்பாக அமைஞ்சிச்சு. ஒளிப்பதிவுலேருந்து, இசையிலேருந்து, வசனத்துலேருந்து எல்லாமே. இது எல்லாத்தையுமே நெறியாள்கை அப்படின்னு சொல்லலாம். நம்ம ஆர்கே செல்வமணி எல்லா பொறுப்புமே அவருக்கு மட்டும்தான் இருக்குது. ஸோ ஆனால் இதை எல்லாத்தையும் இந்த பொறுப்பை எல்லாம் புரிஞ்சுக்கிட்டு எல்லா பொறுப்பையுமே திறம்பட செய்ய ஒத்துழைப்பு கொடுத்தவர் ஆசை இப்ராஹிம் ராவுத்தர். யாரையுமே விட்டு கொடுத்து பேச முடியாது. இவரால் இந்த படம் ஹிட் ஆச்சு, இவரால் மட்டும்தான் இந்த படம் ஹிட் ஆச்சு, இவரால் மட்டும்தான் இந்த படம் ஹிட் ஆச்சுன்னா ஒட்டுமொத்தமாக இந்த படத்தை கொண்டு பெரிய ஒரு ஒசரத்தில் கொண்டு வச்சதே இளையராஜாவுடைய இசை தான். அப்படி சொல்லலாம் எல்லாருமே. யாராவது ஒருத்தர் தூக்கி வச்சு பேசணும்னா என்னை பொறுத்த இளையராஜா சொல்லலாம். ஏன்னா அப்படி ஒரு பிரம்மாண்டமான இசை. அந்த இரவு நேரத்தில் ஒரு முதல் விஜயகாந்தோட இன்ட்ரோ காட்சியில் அந்த பொண்ணு ரோட்டில் ஓடி வரும். இப்போ அந்த நேரத்தில் இளையராஜா பின்னாடி சும்மா விளையாண்டுருப்பார். மியூசிக் வேறு லெவலில் இருக்கும். அதே மாதிரி அந்த விஜயகாந்தோடைய இந்த காட்டு போர்ஷன்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த இசையை தான் சமீபத்தில் கோட் படத்துலேயும் சரி, இப்போ சமீபத்தில் வந்த படைத்தலைவன் நினைக்கிறேன் அந்த படத்துலையும் சரி அந்த பிட்டை தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு தரமான இசையை கொடுத்துருப்பார். ஸோ இப்படி எல்லாருமே ஒருத்தர் நம்ம விட்டு பேசவே முடியாது. இந்த படத்துக்காக ஆசை இப்ராஹிம் ராவுத்தருடைய ஆசைகள்லாம் இருக்குது பாருங்கள். வண்டியான ஆசைகள். விஜயகாண்டை கொண்டு போய் ஒரு இடத்துல ஒரு பொசிஷனில் கொண்டு போய் உட்கார வைக்கணும், அதாவது ஒரு பெரிய தலைவனாக்கணும், எம்ஜிஆர் மாதிரி உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு உருவாக்கின ஒரு விஜயகாந்த் தான். இல்லைனா இன்றைக்கி யாரோ மற்ற ஹீரோக்களில் ஒரு 100ல் ஒரு ஹீரோ மாதிரி தான் விஜயகாந்த் போயிருப்பார். ஆனால் விஜயகாந்தை பொறுத்த வரைக்கும் ஒரு கரெக்டான ஒரு இடத்துல கொண்டு போய் அவனை உட்கார வைக்கணும், என் நண்பனை கொண்டு போய் ஒரு உயர்ந்த இடத்துல வைக்கணும், எம்ஜிஆருக்கு பிறகு விஜயகாந்தை தான் பேசணும் அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு நேர்கோட்டில் அழகாக அசைச்சு கொண்டுட்டு போயிட்டு இருந்தார். அது முழுக்க காரணம் ஆசை இப்ராஹிம் ராவுத்தர். அந்த மாதிரி படங்களை அவர் அமைச்சுக்கிட்டார், அந்த மாதிரி கதையை அமைச்சு கொடுத்தாரு. அந்த மாதிரியான ஒரு இயக்குநர்களையும் ஒரு தொழில்நுட்ப கலைஞர்களையும் விஜயகாந்தை சுற்றி உருவாக்குனார். அதில் முதல்ல நம்ம பார்க்க வேண்டியது லியாக்கத் அலிகான். இப்போ லியாக்கத் அலிகானை வந்து பார்த்திங்கன்னா ஒரு படம் வேறு ஒரு இயக்குனருக்கு பண்ணாலும் இன்னொரு படம் வந்து பார்த்திங்கன்னா லியாக்கத் அலிகானுடைய வசனமாவது இந்த படத்தில் இருக்கும். லியாக்கத் அலிகான் படம் விஜயகாந்த் இயக்கலை அப்படின்னாலும் வசனமாச்சு வந்துடும். லியாக்கத் அலிகான் விஜயகாந்த் வச்சு பாட்டுக்கு ஒரு தலைவன், ஏழை ஜாதி, இந்த 2 படம் கொடுத்தாரு. அதுக்கு முன்னாடியே பல படங்களில் வந்துட்டு வசனம் எழுதியிருக்கிறாருன்னு எல்லாருக்குமே தெரிஞ்சது, அவ்வளோதான். ஆனால் விஜயகாந்தோடைய அத்தனை படங்கள்லையுமே வந்து பார்த்திங்கன்னா திரைக்கதையில் உட்காந்து வேலை செஞ்சவர் தான் நம்ம லியாக்கத் அலிகான். உதாரணத்துக்கு பல படங்கள் சொல்லலாம். புலன் விசாரணை சொல்லலாம். இந்த படத்தில் அதாவது லியாக்கத் அலிகான் வசனம் ஏற்றுக்காத, பொறுப்பு ஏற்றுக்காத, டைட்டிலில் பேர் வராது. ஒருவேளை உதவியில் எதெல்லாம் பேர் வந்துச்சான்னு தெரியல. பூந்தோட்ட காவல்காரனாக இருக்கட்டும், அதே மாதிரி பல படங்கள் சொல்லலாம். இந்த படங்கள் எல்லாமே ஸ்கிரிப்டில் வந்துட்டு லியாக்கத் அலிகான் உட்கார வைப்பார். விஜயகாந்த் அவர் தான் தேர்ந்தெடுப்பார். அண்ணன்ட்ட சொல்லுங்கள், அண்ணன் பார்த்து கொடுப்பாரு. இது என்னமோ ஒரு மாதிரி டிஸ்டர்பாக இருக்குது, அண்ணனை கூப்பிட்டு உட்கார வைங்க, அவர் சொல்லுவார் அப்படின்னு சொல்லி விஜயகாந்த் வந்து கிட்டத்தட்ட உடன் பிறந்த அண்ணனா லியாக்கத் அலிகானை கூப்பிட்டு உட்கார வச்சு அவரை செய்ய சொல்லுவார். அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா லியாக்கத் அலிகான் மேலே விஜயகாந்துக்கும் சரி, ஆசை இப்ராஹிம் ராவுத்தருக்கும் சரி, லியாக்கத் அலிகான் மேலே அவரு ஒரு நம்பிக்கை. அவர் வந்து நின்று செஞ்சு கொடுத்தாருன்னா அது நல்ல வெற்றி அமையும். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அரசியல் நோக்கி விஜயகாந்தை நகர்த்தணுங்கிற எண்ணத்தில் இப்ராஹிம் ராவுத்தர் உருவாக்கினது தான். மற்றபடி அவருடைய வெற்றி படங்களுக்கு எல்லாருமே பொறுப்பு தான். பட் கூடுதல் பொறுப்பாக நான் நினைக்கிறது லியாக்கத் அலிகானுடைய வசனங்கள். ஏன்னா ஒரு வசனம் தான் மக்கள்கிட்ட கொண்டு போய் அவர் எல்லாத்தையும் சேர்த்து வசனங்கள் மூலியமாக வந்துட்டு என்ன பண்ணாங்க, கொண்டு போய் ஒரு அரசியல் நோக்கி தள்ள ஆரம்பித்தது லியாக்கத் அலிகானுடைய வசனம் தான். இதுதான் வந்துட்டு பார்த்திங்கன்னா விஜயகாந்தை கொண்டு போய் மக்கள்கிட்ட முன்னிலைப்படுத்தின ஒரு விஷயம்னு சொல்லலாம். ஸோ அதை தாண்டி வேறு எதுவும் பெருசாக மற்ற யாரும் சாதிச்சில்லை. ஏன்னா எல்லார் படத்துக்கும் போடுற அதே பின்னணி. இப்போ பல நடிகர்கள் எடுத்துக்கோங்க.
இளையராஜா போடாத இசையா, விஜயகாந்த் மட்டும் தனிச்சு இசை போட்டுறா, இல்லை இவர் நம்ம செல்வமணி இருக்கிறார், எல்லாரையும் வச்சு தான் படம் டைரக்ட் பண்ணியிருக்கிறாரு, எல்லாரும் அரசியலுக்கு வந்துட்டாங்க, அப்படி கிடையாது. ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு எஃபர்ட் எடுத்துக்கிட்டது விஜயகாந்த் எப்படியாச்சும் கொண்டு மக்கள்கிட்ட கொண்டு அரசியலில் சேர்க்கணும், ஒரு பெரிய பொறுப்பில் கொண்டு போய் விஜயகாந்த் உட்கார வைக்கணும் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு கனவாக இருந்துச்சு. ஸோ அந்த வகையில் நேற்று இந்த படத்தோடைய ட்ரெய்லர் மற்ற இதெல்லாம் வெளியிட்டிருந்தாங்க. நான் ஜெயா டிவி அதை ரிலே பண்ணியிருந்தாங்க யூடியூப்பில், நான் பார்த்தேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா நடிகர்களுமே எல்லா கலைஞர்களுமே நிறைய பேர் பேசினாங்க. லியாகத் அலி கான் உட்பட வந்து பேசினார். பட் ஆர்கே சுலைமானியும் சரி மற்றவங்களும் சரி பேசும்போது லியாகத் அலி கானை விட்டுட்டாங்க. என்னையை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி மக்கள்கிட்ட போய் இன்றைக்கி அந்த படத்தை தூக்கி வச்சு இன்றைக்கி பிரபலமாக பேசுகிறாங்க அப்படின்னா அதுக்கு முக்கியமான காரணம் வந்து பார்த்திங்கன்னா லியாகத் அலி கானுடைய வசனம் தான். ஸோ அவரை வந்துட்டு விட்டுட்டு எல்லாருமே பேசுனது எனக்கு அது மனசில் வந்து நிற்கவே இல்லை. எனக்கு அது ஒரு வருத்தமாகவே மனசில் இருந்துச்சு. ஏன்னா இந்த படத்துக்காக வந்து பார்த்திங்கன்னா அப்படி ஒரு வசனங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா குடும்பத்துக்குள்ளே இருக்கும்போது பேசுகிற வசனங்களாக இருக்கட்டும், நம்ம அந்த படத்தில் வர்ற எல்லா கதாபாத்திரமே பேசுகிற வசனங்களாக இருக்கட்டும், இப்போ கடைசியில் இருக்கிற கோர்ட் வசனமாக இருக்கட்டும், எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா லென்த்தியாக பெருசாக இருந்தாலுமே மக்கள் விரும்பி கேட்க ஆரம்பிச்சாங்க. அதுக்கு ஒரே காரணம் வந்து பார்த்திங்கன்னா லியாகத் அலி கானுடைய வசனங்கள் தான். ஸோ அப்படி இருக்கும்போது அவரை வந்துட்டு எப்படி இவங்க மறந்து எல்லாம் பேசுனாங்கிறது எனக்கு தெரியவில்லை. அவர் பேசினார் கொஞ்சம் நேரம் வந்து ஆக்சுவலி எல்லாத்தையும் பேசுகிற மாதிரி பேசணும். பட் ஒரு கிரீடம்லாம் தூக்கி வச்சு ஆர்கே சுலைமானிக்கு ஒரு பெரிய பந்தாலாம் பண்ணாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அவ்வளோ பெரிய ஒரு விஷயங்கள் வந்துட்டு யாருக்கு செல்வமணிக்கு பண்ணுறாங்க அப்படிங்கும்போது ரைட். அவர் ஒரு இயக்குனர், படத்துடைய இயக்குனர், முதல்ல சொன்ன மாதிரி ஒரு இயக்குனர் கையில் தான் எல்லா தேர்வுமே இருக்குது. அதுக்காக அவரே போய் உட்காந்து இசை போட மாட்டார், அவரே உட்காந்து வசனம் எழுத மாட்டார், அவரே உட்காந்து ஒளிப்பதிவு பண்ண மாட்டார். எல்லாத்தையுமே சேர்த்து வச்சு வேலை வாங்குகிற பொறுப்பு வந்து பார்த்திங்கன்னா ஆர்கே சுலைமானிக்கு இருந்தது. அது உண்மை தான். ஆனால் அதையும் தாண்டி இவர் என்ன வசனம் எழுதுங்க அப்படின்னு சொல்லிட்டு வசனம் எழுத போகிறதுக்கு 1000 டைரக்டர் கிடைப்பாங்க, 1000 திரைக்கதை அமைப்பாளர், வசனகர்த்தா, கதாசிரியர் எல்லாரும் கிடைப்பாங்க. பட் லியாகத் அலி கான் தான் வேணும் அப்படின்னு முடிவு பண்ணது இப்ராஹிம் ராவுத்தரும் விஜயகாந்த் தான். அதுக்கு முன்னே வந்து பார்த்திங்கன்னா அந்த படத்துக்கு வசனம் வேறு யாரும் எழுதுறதா இருந்துச்சு. அப்போ வேறு வழி இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா அதாவது ஆர்கே சுலைமானி அதில் விருப்பம் இல்லை அப்படிங்கிறது பலர் சொல்லிட்டாங்க. ஏன்னா புலன் விசாரணையிலே வந்து பார்த்திங்கன்னா அவருடைய உதவியாளர் அவர் தான் வசனம் எழுதுறதா இருந்துச்சு. அதே மாதிரி இந்த படத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா அவர் தான் வந்துட்டு அவருடைய நண்பர், ஆர்கே சுலைமானுடைய நண்பர், அவர் தான் வந்துட்டு இந்த படத்துக்கு வசனம் எழுதுறதா இருந்துச்சு. பட் இதையெல்லாம் தாண்டி வந்து பார்த்திங்கன்னா கடவுளாக கொண்டு போய் லியாகத் அலி கானை உள்ளே உட்கார வச்சு மிகப்பெரிய மாசான டைலாக்லாம் வந்து எழுதி கொடுத்துருப்பார். ஸோ அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா விஜயகாந்துக்கு பெரிய பக்கம் பலமாக அமைச்சு. இன்றைக்கி இருக்கிற கூட்டம், இன்றைக்கி இருக்கிற இந்த கூட்டம் வந்து பார்த்திங்கன்னா விஜயகாந்துக்கு அமைச்சு கொடுத்தது ஆசை இப்ராஹிம் ராவுத்தரும் லியாகத் அலி கானும் தான். வேறு யாரும் கிடையாது, யாருமே கிடையாது. இன்றைக்கி வந்து பிரேமலாதா வந்து பார்த்திங்கன்னா விஜயகாந்தை வளர்த்து விட்டாங்க அப்படின்னா வளர்ந்து நின்று ஒரு விஜயகாந்த் வளர்ச்சிக்காக வேணால் அவங்க பாடுபட்டுருப்பாங்க. இன்றைக்கி இருக்கக்கூடிய அவங்க சொந்த பந்தம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா விஜயகாந்தை வளர்த்து விட்டாங்க, இல்லை இவங்க குடும்பம் வந்து தான் விஜயகாந்த் வளர்ந்தாருன்னா வளர்த்து விட்ட விஜயகாந்தை வேணும்னா அவங்க வளர்த்ததாக சொல்லிக்கலாம். ஆனால் எங்கேயோ கடந்த ஒரு சாதாரண மனுஷனை, சினிமா ஆசை உள்ள ஒரு மனுஷனை கொண்டுட்டு வந்து அவனுக்கான கதையை தேர்ந்தெடுத்து அவனை உருவாக்கி ஒரு காலகட்டத்துக்கும் அவனை வேறு ஒரு டைமென்ஷனாக மாற்றி அவனை வந்து ஒரு சினிமாவில் கதாநாயகனாக்கி அந்த சினிமாவுக்கே தலைவனாக்கி அந்த சினிமாவில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் பஞ்சாயத்து எல்லாத்தையும் பண்ணி மக்களுக்கு சேவை செஞ்சு தமிழ்நாட்டு மக்களுக்கு சேவை செய்ய வச்சு அவனை ஒரு அரசியல் நோக்கி செதுக்கி கொண்டுட்டு போனது முழுக்க வந்து பார்த்திங்கன்னா ஆசை இப்ராஹிம் ராவுத்தருங்கிற அந்த ஒரு மனிதனுடைய போராட்டம் தான். அந்த மனுஷனை விஜயகாந்தை ஒரு தலைவனாக உருவாக்குனது ஆசை இப்ராஹிம் ராவுத்தர். அவர் உயிரோடு இருந்திருந்தாருன்னா, அவர் பிரியாமல் இருந்திருந்தார் அப்படின்னா, உயிரோடு இருந்திருந்தான்னு சொல்கிறத விட அவர் பிரியாமல் இருந்திருந்தார் அப்படின்னா விஜயகாந்த் இன்றைக்கே சரி 4வது கட்டமோ 5வது கட்டமோ இன்றைக்கி வந்து தொடர்ச்சி தமிழ்நாட்டை ஆளக்கூடிய ஒரு முதல்வர். அது எல்லாத்தையும் வீணாக்கிட்டாங்க. யார் வீணாக்கினாங்க என்னன்னு தெரிய வரல. விஜயகாந்தும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தடுமாட்டம், யார் என்ன வேணால் பேசுகிறது, எதை வேணால் செய்கிறது. ஆனால் விஜயகாந்த் ஆசை இப்ராஹிம் ராவுத்தர் கூட இருந்த போது பார்த்திங்கன்னா இதைத்தான் அவர் பேசணும், இதைத்தான் அவர் செய்யணும், இதைத்தான் அவர் திங்கணுங்கிற மாதிரி ஒரு பர்ஃபெக்டான ஒரு ஷெட்யூல் ஒன்று கொடுத்துருப்பார் இப்ராஹிம் ராவுத்தர். ஸோ அவருடைய நட்பை இவங்க எல்லாம் பிரித்து விட்டுட்டாங்க. லியாகத் அலி கானையும் சேர்த்து தான். இவங்க எல்லாம் இவர் கூட இருந்திருந்தாங்க அப்படின்னா இன்றைக்கி தேமுதிக விஜயகாந்த் அப்படிங்கிற அது ஒரு வேறு மாதிரியான ஒரு டைமென்ஷனில் இன்றைக்கி போயிருக்கோம். எல்லோரும் கெடுத்து விட்டாங்க. நேற்று இந்த நிகழ்ச்சியை பார்த்தேன் நான், ஜெயா டிவியில் ரிலே பண்ணியிருந்தாங்க, ஜெயா டிவி யூடியூப் சேனலில். லியாகத் அலி கானை பார்க்கும்போது ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா முழுக்க கேப்டன் பிரபாகரனை இன்னைக்கு மக்கள் பேசுகிறாங்கன்னா அந்த கடைசி கோர்ட்டு சீன் தான். ஸோ சினிமாவில் வந்து பார்த்திங்கன்னா வசனம் கலைஞர் அப்படின்னா தேட்டரில் கரவொலி வரும். வசனம் லியாகத் அலி கான், அவருக்கு பிறகு வசனம் லியாகத் அலி கான் அப்படின்னா கைத்தட்டில் வர்றது
ஒரே வசன கருத்தா லியாகத் அலி கான் தான். உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இறைவன் நாடினால் இன்னொரு வீடியோ உங்களை சந்திக்கிறேன். எல்லா புகழும் இறைவனுக்கு.